ஸ்ரீகாந்த் அவர்கள் கைதுக்கு அப்புறமாக உடைந்து போயிருக்கிறாரு அப்படின்னும் அதற்கு மனதை உருக்கக்கூடிய ஒரு காரணமும் இருக்குது அப்படின்னு எல்லோருமே சொல்லி வராங்க. அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ஸ்ரீகாந்த் ஹாலிவுட்டில் அதிர்ச்சி உண்டாக்கிய விதமாக போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் அவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். மனுவில் ஸ்ரீகாந்த், நான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன். என் மகனுக்கு நான் மட்டுமே ஆதரவு. அவனை கவனிக்க வேண்டியது என் கடமை. தற்போது குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருக்குது. தயவுசெய்து எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டாராம். நீதிமன்றம் அதற்கு ஜாமீனை மறுத்துருச்சு. ஸ்ரீகாந்த் மகன் ஆகிலிடம் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறாராம். சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆகில் விளையாட்டில் திறமை காட்டி பல பரிசுகளை வாங்கியிருக்கிறாரு. அதனால் ஸ்ரீகாந்த் தனது மகனுக்கு விருப்பத்திற்கு முழு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த நிலையில் சீமான் அவர்களும், தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும். என்னோட கருத்து, அவர் பாவம். திரையுலகில் எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் பாவம் இவர் மாட்டிக்கிட்டாருன்னு நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்துவது கைதாகி இருப்பது பற்றி இப்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் வராது. இது இங்கே நீண்ட நாளாக இருக்குது. திரையுலகில் மட்டும் இல்லை, கல்லூரிகளுக்கே போயிடுச்சு அப்படின்னும், கைதானதுனால ஒளிஞ்சிட போகுதா, இல்லை ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும், ஆட்சியர்கள் நினைக்கணும், நினைச்சா ஒழிக்கலாம், அதை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மகனுக்காக தான் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் கோரிக்கை கூட வச்சுருந்தார். ஆனால் அவர் வச்ச கோரிக்கை எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல நீதிமன்றத்தில்னு தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்திய வீரர் அபிநந்தனை பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி பயங்கரவாத அமைப்பினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாரு அபிநந்தன்னு சொல்லப்படுது. இந்திய வீரர் அபிநந்தனை சிறைப்பிடித்த பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி பாகிஸ்தானை சேர்ந்த தெஹ்ரிக்-இ தலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்குது. பாகிஸ்தானில் உள்ள தெஹ்ரிக்-இ தலிபான் பாகிஸ்தான் என பயங்கரவாத அமைப்பினர் நடைபெற்ற மோதலின் போது இந்திய விமானப்படையில் விங் கமாண்டர் அபிநந்தனை சிறைப்பிடித்த பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியான மேஜர் மோயிஸ் அப்பாஸ் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் மாநிலம் உரிமையில் உள்ள இராணுவ தளத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 வீரர்கள் உயிரிழந்தாங்க. அதற்கு பதிலடியாக செப்டம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தியது. ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டாங்க. இந்த நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய அளவில் அபிநந்தன் அவர்களை சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு தீவிரவாதி இப்போ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்குது. தொடர்ந்து இப்போ எல்லோருமே பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் ரொம்ப வரலாக பேசி வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.